அமெரிக்காவில் பலர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள் என்று நாம் சொன்னது மாதிரி சென்ற வாரம் ஆஸ்திரேலியாவை சார்ந்த சகோதரிகள் 30க்கும் அதிகமானவர்கள் ஒரே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இருப்பது பாலஸ்தீன மக்களினுடைய எண்ணம், வீரமிக்க போராட்டம், கொடுமைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் காண்பிக்கக்கூடிய தீரம் அவர்களை கவர்ந்தெழுத்திருக்கிறது. அதனால் இஸ்லாத்தையும் திருமறை குர்ஆனையும் படித்து 30க்கும் அதிகமானவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. So I've been feeling very happy. பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பினுடைய மிக முக்கியமான பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற நாடு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இஸ்ரேலுக்கு எதிராக இன அழிப்பை செய்திருப்பதாக ஒரு வழக்கை தொடுத்து இருக்கின்றது. ஜோ பிடன் வெற்றி பெற்று விடுவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு ஜோ பிடனுக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு அலை அங்கே உருவாகி இருக்கிறது. ஒரு 12 வயசு பொண்ணு இருந்துச்சு, அதை மட்டும் நான் கொண்டுட்டேன் என்று சிரித்துக்கொண்டே பேசக்கூடிய அளவிற்கு எவ்வளவு கொடூரமான மனம் படைத்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருந்து கொண்டு இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தினம்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வையையும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் கடந்த 80 நாட்களுக்கும் மேலாக இஸ்ரேல் என்கின்ற ஒரு கொடும் அரசாங்கத்தால் பாலஸ்தீனத்தில் நடைபெறக்கூடிய அத்துமீறல்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்த போரின் தற்போதைய நிலவரம் அது எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினம் வரை சுமார் 21,000க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள். காசா என்கின்ற அந்த பகுதியில் மட்டும். வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையில் ஏறக்குறைய 300க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காசாவில் 56,000க்கும் அதிகமானவர்கள் ஊனமுற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையில் 3,000க்கும் அதிகமானவர்கள் ஊனப்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள். காசாவில் இருந்து ஹமாஸ் என்கின்ற ஒரு குழு எங்களின் மீது தாக்குதல் நடத்தியதற்கான பதிலடி என்று இவர்கள் சொல்லிக்கொண்டு அப்பாவி மக்களையும் பச்சிலம் குழந்தைகளையும் கொன்று வருகிறார்கள் என்பதை உலகம் பார்த்து கொண்டு இருக்கின்றது. கொல்லப்பட்டதில் ஏறக்குறைய 50%க்கும் அதிகமானவர்கள் பச்சிலம் குழந்தைகள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நிலைமை இருக்கிறது என்றால், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு உண்பது கூட மிக சிரமமான ஒரு சூழல் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சிலர் 2 நாட்களுக்கு ஒரு தடவை சாப்பிடக்கூடிய ஒரு சூழலை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றார்கள். வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய யுஎன்னுடைய உணவு சார்ந்த விஷயங்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய துறை பசி பட்டினியை குறித்து ஆய்வு செய்து அது குறித்து நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு துறை என்ன சொல்கிறது என்றால், இன்னும் சில நாட்களில் நீங்கள் மிகப்பெரிய பஞ்சத்தினால் மக்கள் இறக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி காசா சென்று கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த நியூ இயர் என்கின்ற ஒன்றுக்காக கவுண்டவுன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதே மாதிரியான ஒரு நிலையில்தான் காசா இருந்து கொண்டு இருக்கிறது. அங்கே எப்போது பஞ்சத்தால் மக்கள் சாவார்கள் என்பதை நாட்களை அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய யுஎன்னுடைய அந்த அமைப்பு தெரிவித்து இருக்கின்றது. இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஜனவரி 1 வான்வழியாகவும் தாக்குதல்களை அதிகமாக நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். காசாவிற்குள் சென்ற பல ராணுவ வீரர்கள், ரிசர்வ் போர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் முழு நேர ராணுவ வீரர்கள் இல்லை, குடிமக்களாக இருப்பார்கள், அவர்களை இன்னைக்கு வெளியே கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. இந்த போர்ல இஸ்ரேல் இத்தனை கொடுமைகளையும் இவ்வளவு அரக்கத்தனங்களையும் அவர்கள் செய்தாலும் இதில் பெரிய அளவிற்கான பின்னடைவை இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்றால், இந்த போரில் இதுவரை இஸ்ரேலினுடைய கணக்குப்படி பார்த்தாலே ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள். உள்ளே டெப்ளாய் செய்யப்பட்ட ராணுவ வீரர்களில் ஏறக்குறைய 25% பேர் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள். மிகப்பெரிய ராணுவ டாங்கிகள் எல்லாம் நூற்றுக்கணக்கில் நாசமாக்கப்பட்டு இருக்கின்றது. அங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்களில் பலர் தொற்று நோய்கள் தாக்கி பலர் இறந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஃபங்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை தொற்று அவர்களுக்கு ஏற்பட்டு அதில் பல பேர் இறந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த ஒரு காரணத்தினால் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை திரும்பி கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. அதை தாண்டி கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்களினுடைய அளவு குறைந்ததனுடைய அடிப்படையில் அமெரிக்காவில அவர்கள் கேட்டு அமெரிக்காவும் ஒரு குறிப்பிட்ட ஆயுதங்களை அவர்களுக்கு தந்து இருக்கிறது. அது தாண்டி எங்களுக்கு உதவியாக பெரும் தொகையை அவர்கள் கேட்ட நேரத்தில் அந்த பெரும் தொகையை கொடுக்க கூடாது என்று அமெரிக்காவில் பெரும் போராட்டங்கள் நடந்து இன்றைக்கு அவர்களுக்கு மிக குறைவான அளவிற்கான ஒரு பொருளாதாரம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது.
இந்த நேரத்தில் ஹவுதி என்று சொல்லக்கூடிய யமனில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு போராளி குழு செங்கடலின் வழியாக செல்லக்கூடிய அந்த கப்பல்களை எல்லாம் தாக்கக்கூடிய ஒரு சூழலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் மர்ஸ்க் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகின் மிகப்பெரிய கப்பல் நிறுவனம் செங்கடலின் வழியாக தங்களுடைய ஆபரேஷனை நிறுத்தியிருக்கிறாங்க. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிலான பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த கப்பல்களை திருப்பி அனுப்புவதற்காக அமெரிக்கா சில நாடுகளோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு சூழலில் ஈடுபட்டு இருக்கின்றது. இந்த சூழல் எதை நோக்கி செல்லும் என்று தெரியாத ஒரு நிலை இருந்து கொண்டு இருக்கின்றது. பல நாடுகளின் மீது நேரடியாகவே தாக்குதலை இஸ்ரேல் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை தாக்குவதற்கான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். யமனில் தாக்குதலை நடத்தக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள். சிரியாவில் தாக்குதலை நடத்தக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள். இந்த போர் என்பது அடுத்த கட்ட நிலைக்கு சென்று விடுமோ என்கின்ற அச்சம் இன்று இருக்கிறது. உலக போராக மாறுவதற்கான வாய்ப்புகளை நோக்கி இது செல்கிறதோ என்று தோன்றுகிறது. ரஷ்யா நேரடியாக உதவிகளை காசாவிற்கு அனுப்புவதற்காக பேசுவது போன்று தெரிகிறது. இந்த 10 நாடுகள் சேர்ந்து செங்கடல் பகுதியில் பாதுகாப்பு என்கின்ற ஒரு விஷயத்தில் இந்தியா அதில் சேராமல் தள்ளி நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. உலகத்தினுடைய அந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு யாரெல்லாம் மிகப்பெரிய தலைவர்கள் என்று மிகப்பெரிய நாடுகள் என்று சொல்லப்படுகிறதோ அதனுடைய நிலை நாளை மாறிவிடுமோ என்கின்ற ஒரு சூழல் உருவாகிறது. சமீபத்தில் இந்தியாவை சார்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவில் அவர்களை சந்திக்கக்கூடிய நேரத்திலும் இது குறித்து பேசப்பட்டு இருக்கின்றது. அப்போ இந்த போரில் நேரடியாக ரஷ்யா ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். எப்படின்னா சிரியாவை அவர்கள் எதிர்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவாக ஈரான் வருவதற்கும், ஈரானை அவர்கள் அடிக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு ரஷ்யா வருவதற்கும், சைனா வருவதற்கும், அமெரிக்கா முழுமையாக ஈடுபடுவதற்கும் இப்ப இந்த சூழல் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு உலக போரை நோக்கி இழுத்து சென்று விடுமோ என்கின்ற ஒரு சூழல் உருவாகிறது. உலக போருக்குள்ளே கொண்டு போகணும் என்பதற்கான ஒரு திருட்டு வேலையை இஸ்ரேல் செய்தது. ஈரானினுடைய தளபதி ஒருவரை சிரியாவில் வைத்து அவர்கள் கொன்றார்கள். இதற்கு பதிலடி பெரிய அளவில் ஈரானின் தரப்பிலிருந்து இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்த நிலையில் அவர்கள் டிப்ளமேட்டிக்காக அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாதினுடைய உளவு பிரிவை சார்ந்தவர்களை கொன்றிருக்கிறார்கள். உளவு பிரிவை சார்ந்தவர்களை கொள்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஒரு நாட்டினுடைய தலைவரோ அல்லது ஒரு இராணுவத்தினுடைய அதிகாரியாக இருந்தால் அவர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள், எவ்வாறு இயங்குவார்கள் என்பதற்கான ஒரு திட்டமிட்ட ஒரு ஸ்கெட்யூல் என்பது இருக்கும். ஆனால் ஒரு உளவு பிரிவை சார்ந்தவர்கள் பொதுவாக வெளி உலகுக்கு தெரியாதவங்களாக இருப்பாங்க. அவர்களுடைய திட்டங்கள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களுடைய பெயர்கள், அவர்கள் எங்கே நாளை செல்வார்கள், எங்கே நாளை வருவார்கள் என்பதை குறித்தெல்லாம் எந்த தகவலும் இல்லாத ஒரு சூழலில் உலகினுடைய மிகப்பெரிய உளவு அமைப்பு என்று சொல்லக்கூடிய மொசாத்தை சார்ந்த 2 உளவு பிரிவினுடைய முக்கிய நபர்களை இஸ்ரேலிலேயே வைத்து ஈரானினுடைய ஆட்கள் கொன்றதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. அப்போ இந்த சூழல்கள் ஒரு விதமான நெருக்கடியை உலக மக்களுக்கு ஏற்படுத்துவது போன்று இருக்கு. இந்த ஒரு உலக போர், அதாவது எவ்வளவு பேர் செத்தாலும் கவலை இல்லை, உலக போர் நடந்தாலும் கவலை இல்லை, தான் ஆட்சியில் தொடர வேண்டும் என்பதற்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேலினுடைய இன்றைய பிரதமர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி நிலவிக் கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் இஸ்ரேலில் நெத்தன்யாகுவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நெத்தன்யாகுவை பதவியை ராஜினாமா செய்ய சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். உடனடியாக எலெக்ஷன் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். வெளியிருக்கக்கூடிய நபர்களுடைய கணிப்பின்படி இன்னும் 1 மாதத்திற்குள் பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார் என்கின்ற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி கொண்டு இருக்கின்றது. எங்களுடைய மக்களை மீண்டும் திரும்ப கொண்டு வாருங்கள் என்கின்ற ஒரு பெரிய அளவிற்கான போராட்டங்கள் இன்னைக்கு இஸ்ரேல் முழுவதுமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் இந்த போர் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இந்த போரில் இருந்து வெளியேற விரும்புகிறோம் என்று பெரும்பான்மையான மக்கள் இதை கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதே மாதிரி அமெரிக்காவிலும் ஜோ பிடனுக்கு எதிராக மிகப்பெரிய விஷயங்கள் வருகிறது. 2024 தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப் தேர்தலில் நிற்க முடியாத ஒரு சூழலில் அங்கே நிலவக்கூடிய ஒரு நேரத்தில் ஜோ பிடன் வெற்றி பெற்று விடுவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு ஜோ பிடனுக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு அலை அங்கே உருவாகி இருக்கிறது. அங்கே அமெரிக்காவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் இடதுசாரி சிந்தனை உடையவர்களும் மனிதாபிமானத்தை பேணக்கூடிய மக்களும் மனித நேயமிக்க மக்களும் அபண்டன் பிடன் என்று சொல்லக்கூடிய ஒரு கேம்பெயினை, ஒரு பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். பிடனை கைவிடுங்கள் என்பது போன்ற ஒரு பெரிய அளவிற்கான பிரச்சாரம் போகிறது. இதில் ஜோ பிடன் முற்றிலுமாக தோற்று விடுவார் என்கின்ற ஒரு சூழலை நோக்கி சென்று
கொண்டு இருக்கின்றது. ஹாலிவுட்டை சார்ந்த மிகப்பெரிய பிரபலங்கள் 700க்கும் அதிகமானவர்கள் இந்த போரை நிறுத்த வேண்டும், இந்த போரில் இஸ்ரேல் செய்வது தவறு என்பதை குறித்து பல கடிதங்களை எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் உருவாகி இருக்கிறது. மிக முக்கியமான ஹாலிவுட் நடிகர்கள் இது குறித்து பேசியது, இந்த மாதிரியான போராட்டங்களில் கலந்து கொண்டதனுடைய காரணத்தினால் அவர்களுடைய அடுத்த படங்களில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் வருகிறது. ஹாலிவுட் என்பது உலக சினிமாவை கொண்டு வரக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. அதில் யூதர்களினுடைய கை மிகவும் ஓங்கி இருந்த ஒரு காலத்தில் 700க்கும் அதிகமான ஹாலிவுட்டை சேர்ந்த திரைப்பட கலைஞர்கள், நடிகர்கள் அவர்கள் எல்லாம் இதற்கு எதிராக பேசி இருக்கக்கூடியதும் இன்று கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இஸ்ரேலிய ராணுவத்தினர், இஸ்ரேலிய ராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த மனநிலையில் உள்ளார்கள் என்று ஒரு கோணத்தில் நாம் பார்க்க வேண்டுமே ஆனால், சமீபத்தில் வெளியான சில வீடியோக்கள், சில தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவர் வெஸ்ட் பேங்க் என்கின்ற பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் அங்கே இருக்கக்கூடிய பேங்கை கொள்ளையடித்து செல்லக்கூடிய ஒரு செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த இஸ்ரேலிய ராணுவத்தினர் ஒரு கடைக்கு சென்று அங்கே கடையில் இருக்கக்கூடிய அத்தனை பொம்மைகளையும் உடைத்து நாசமாக்கக்கூடிய வேலைகள். பொம்மையை உடைச்சிங்கன்னு சொல்லி சொன்னா குழந்தைகளின் மீது இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பின் காரணத்தினால் இதை செய்யக்கூடிய ஒரு சூழல். இஸ்ரேலிய ராணுவ வீரர் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறார். நான் வந்து குழந்தைகளை தேடி அலைகிறேன், ஆனால் எந்த குழந்தைகளும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க என்று அவர் சொல்வது போன்றும், என்ன எதற்காக குழந்தையை தேடுறதுனா கொல்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வது போன்றும், அப்ப நீ என்ன செஞ்ச, இல்ல எந்த குழந்தையும் கிடைக்கல, நான் போறதுக்கு முன்னாடி எல்லா குழந்தையும் கொண்டுட்டாங்க போல தெரியுது, அதனால வந்து ஒரு 12 வயசு பொண்ணு இருந்துச்சு, அதை மட்டும் நான் கொண்டுட்டேன் என்று சிரித்துக்கொண்டே பேசக்கூடிய அளவிற்கு எவ்வளவு கொடூரமான மனம் படைத்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. நீ ஒரு ராணுவ வீரனாக இருக்கிற, ஒரு நாட்டுக்காக போராடுகிறேன் என்று நம்புவாயானால் உன்னுடைய நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடிய போராளிகளை, எதிர்நாட்டு ராணுவத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள், கொள்கிறீர்கள், அது உங்களுடைய ராணுவ தர்மம் என்று பேசலாம். ஆனால் குழந்தைகளை கொல்வதை பெருமையாக பேசுவதும், குழந்தைகளினுடைய பொம்மைகளை போட்டு உடைப்பதும், குழந்தைகளினுடைய கொலை பற்றி பேசுவதற்கு பெருமைப்படுவதும் என்ன மனநிலை? இது வந்து ஒரு மனநிலை பேதலித்தவர்கள், கொடூர கொலைகாரர்கள், சைக்கோபாத் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் செய்யக்கூடிய ஒரு வேளையில் இஸ்ரேலிய ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது என்றால் இவர்களிடம் எவ்வாறு கருணையை இந்த உலகம் எதிர்பார்க்கிறது, இவர்களிடம் எவ்வாறு நேர்மையை இந்த உலகம் எதிர்பார்க்கிறது, இவர்கள் எவ்வாறு ஒரு நியாயத்தின்படி வாழ்வார்கள் என்பதை இந்த உலகம் எதிர்பார்க்கிறது என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ராணுவம் உள்ளுக்குள்ள புகுந்து பேங்கை கொள்ளையடிக்குமா? பல மில்லியன் பொருளாதாரத்தை அவர்கள் அந்த பேங்கில் இருந்து திருடி கொண்டு சென்ற காட்சிகளும் வெளியாகி பெரிய அதிர்ச்சியை உள்ளாக்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த போர் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலேயே நாம் பல தடவை பேசி இருக்கிறோம். இந்த போர் என்பது அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த ஒரு விஷயத்திற்கான ஒரு எதிர்வினை இல்லை. இது இவர்களினுடைய திட்டமிட்ட நடைமுறை. இவர்கள் பாலஸ்தீன பகுதிகளில் இருந்து பாலஸ்தீனர்களை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றுவதற்காகத்தான் இதை இவர்கள் செய்கிறார்கள். ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் அவர்கள் கைப்பற்றுவதற்காகத்தான் அவர்கள் இதை செய்கிறார்கள். ஒரு அழகான ஒரு வாசகம் வந்து பாலஸ்தீன விடுதலை போராளிகளால் பயன்படுத்தப்படும். From river to sea, Palestine will be free என்று ஒரு வாசகத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதில் ஆற்றில் இருந்து கடல் வரை பாலஸ்தீனத்தை நாங்கள் விடுவிப்போம் என்று அவர்கள் பாலஸ்தீனியர்கள் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு நேரத்தில் அதற்கு எதிராக இன்னைக்கு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆற்றிலிருந்து கடல் வரை இஸ்ரேல் கொடிதான் பறக்கும் என்பது போன்ற ஒரு வாசகங்களை சொல்றாங்க. அதற்கு ஒத்து போகிற மாதிரியான ஒரு வாசகத்தை இன்று இஸ்ரேலினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய பெசால் ஸ்மாட்ரிச் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பாலஸ்தீனத்தில் வந்து 21 லட்சம் பாலஸ்தீனர்கள் இருப்பதனால தான் இவ்வளவு பிரச்சனை, இது வந்து நீங்க 2 லட்சம் ஆக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை என்று வெளிப்படையாக அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்க வேண்டும், அங்கிருந்து எத்னிக் கிளென்சிங் மாதிரி அவர்களை இன சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்று அவர் பேசுகிறார் என்றால் இதையெல்லாம் உலகம் எவ்வாறு பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வெட்கக்கேடான ஒரு செயலாக இருந்து கொண்டு இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களினுடைய அதிகாரத்தால், உங்களினுடைய அராஜக போக்கினால் அங்கே கொல்லக்கூடிய பாலஸ்தீன மக்களை குறித்து எந்த விதமான கவலை இல்லாமல் இருந்தாலும் உலக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு எதிராக ஒவ்வொருவராக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவான ஒரு நிலை வந்து உருவாகியிருந்தது. சில வாரங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் பலர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள் என்று நாம் சொன்னது மாதிரி சென்ற வாரம் ஆஸ்திரேலியாவை சார்ந்த சகோதரிகள் 30க்கும் அதிகமானவர்கள் ஒரே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இருப்பது பாலஸ்தீன மக்களினுடைய எண்ணம், வீரமிக்க போராட்டம், கொடுமைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் காண்பிக்கக்கூடிய தீரம் அவர்களை கவர்ந்தெழுத்திருக்கிறது. அதனால் இஸ்லாத்தையும் திருமறை குரானையும் படித்து 30க்கும் அதிகமானவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. So I've been feeling very happy, a lot of peace since I reverted 2 weeks ago. I reverted because of what's happening in Gaza, and I wanted to be closer to
Islam and Allah. அப்போ நீங்கள் எவ்வளவு அந்த மக்களுக்கு எதிராக செயல்பட்டாலும், அவர்கள் இஸ்லாமியர்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்கள் அவர்களை கொன்று குவித்தாலும், இத்தனை லட்சம் பேர் சாகும் போதும், இத்தனை லட்சம் பேர் ஊரை விட்டு விரட்டப்படும் போதும், இத்தனை ஆயிரக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்படும் போதும், இத்தனை குழந்தைகள் அனாதைகளாக்கப்படும் போதும், இத்தனை குழந்தைகளுடைய உடல் சிதறி நாசமாக கிடக்கக்கூடிய நேரத்திலும் உங்களுடைய உள்ளங்கள் இதற்கு உருகாமல், உங்களுடைய உள்ளங்கள் இதற்கு இறங்காமல் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள், நல்ல மனிதர்கள், உண்மையை விரும்பக்கூடியவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காரணத்தினால் நீங்கள் இந்த போரில் எத்தனை ஆயிரம் பேரை கொன்றாலும் நீங்கள் மக்கள் மத்தியில் தோற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் நீங்கள் தோற்பீர்கள். இங்கே பெஞ்சமின் நெத்தன்யாகு தூக்கி எறியப்படுவது உறுதி. ஜோ பிடன் இந்த விஷயத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவரும் தூக்கி எறியப்படுவது உறுதி. பாலஸ்தீனம் என்கின்ற அந்த பகுதி கண்டிப்பாக ஒரு பெரிய எழுச்சியை பெறப்போவது என்பது உறுதி. சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் அதை நோக்கித்தான் இழுத்துக் கொண்டுட்டு போகிறது. இங்கே பெரிய அளவிற்கு பின்னடைவை இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. தாங்கள் இந்த போரில் வெளிப்படையாக வெற்றி பெற முடியாது என்று ஐடிஎஃபினுடைய முன்னாள் ஜெனரலாக இருக்கக்கூடியவர் சொல்றார். நீங்க என்ன செய்தாலும் ஹமாஸை முற்றிலுமாக ஒழித்து விடுவோம் என்கின்ற ஒரு நிலையை அடையவே முடியாதுன்னு சொன்னார். இன்னும் சில நாட்களில் நாங்கள் ஹமாஸை முடித்து விடுவோம் என்று ஆரம்பத்தில் போரை ஆரம்பித்த இஸ்ரேலினுடைய பிரதமர் இன்னைக்கு சொல்றார் இது இன்னும் சில மாதங்கள் செல்லும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி எத்தனை மாதங்கள் செஞ்சாலும் அவர்களை ஒன்றும் முடியாது என்று ஒரு சூழல் இருக்கு. இதை விட கொடுமையான ஒரு விஷயம் என்னவென்றால், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மனம் படைத்தவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னா, சேவ் புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க. என்ன சேவ் புல்லட் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களாக பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை நடத்துறாங்க. ஏன் கர்ப்பிணி பெண்களாக நீங்க பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஒரு புல்லட்டை வைத்து நீங்கள் 2 பேரை கொண்டலாம், ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொண்டால். இப்படி ஒரு பிரச்சாரத்தை ரன் பண்றாங்க. யார் ரன் பண்றதுன்னு சொல்லி கேட்டா, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்களில் ஒரு சிலர். அப்போ பொதுமக்களில் பெரும்பான்மையானவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் பொதுமக்களில் ஒரு சிலர் இப்படிப்பட்ட மனம் படைத்தவர்களாகவும், இஸ்ரேல் ராணுவத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும், இஸ்ரேல் ராணுவத்தினுடைய கொடுமைகளை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டுமேயானால் ராஜாங்க ரீதியாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பினுடைய மிக முக்கியமான பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற நாடு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இஸ்ரேலுக்கு எதிராக இன அழிப்பை செய்திருப்பதாக ஒரு வழக்கை தொடுத்து இருக்கின்றது. ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு வழக்கு மியான்மரினுடைய அரசாங்கத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்டு, மியான்மர் கண்டிக்கப்பட்டு, மியான்மரில் மிகப்பெரிய ஒரு தண்டனைகள் வழங்கப்பட்டிருப்பதை எல்லாம் நாம் அறிவோம். அப்படிப்பட்ட ஐசிஜேவில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு வழக்கை பிரிக்ஸை சார்ந்த சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்திருக்கிறது. அப்ப பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பு அடுத்து உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நிலையை நோக்கி செல்லும் என்கின்ற நிலை உருவாகிறது. அமெரிக்கா மாதிரியான G7 நாடுகளினுடைய ஆதிக்கம் எல்லாம் குறைந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா என்று சொல்லக்கூடிய இந்த 5 நாடுகளினுடைய ஆதிக்கம் வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை நோக்கி இன்னைக்கு உலக அரசியல் மாறுமோ என்கின்ற ஒரு சூழல் உருவாகிறது. பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் கண்டும் காணாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆட்சி நாட்கள் எண்ணப்படுகிறது என்பதை இந்த செய்தியினுடைய வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாஹிர்துவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.